This sermon, Hebrews chapter 2, part 1, was delivered on Sunday morning, August 25th, 1957 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி காலத்திற்கு தரிசிக்குமான சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1957 வருடம் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி ஞாயிறு காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் ஹீப்ரூஸ் சாப்டர் 2 பார்ட் 1, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் பாகம் 1 என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். And now in the Old Testament, if the words spoken by angels were steadfast, that it had to be right. Amen. In the Old Testament, before a prophet's word could be made manifest, it had to be examined and proved. Amen. இப்பொழுது பழைய ஏற்பாட்டில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க அந்த விதமாக அது சரியா இருக்க வேண்டியதாக இருந்தது. பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை வெளிப்படுவதற்கு முன்னர் அது பரிசோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. They wasn't loose with it like we are today. Amen. Just go out and have any kind of sensation or anything else. Oh, glory to God, that's it. You're mistaken. இன்றைக்கு நாம் இருப்பது போன்று அவர்கள் அதை கொண்டு உறுதியேற்று விடவில்லை. அப்படியே வெளியே போய் ஒரு விதமான உணர்ச்சி வசப்படுதலை பெற்று அல்லது வேறெந்த காரியத்தையாவது பெற்றுக்கொண்டு ஓ தேவனுக்கு மகிமை அதுதானது என்று கூறும்போது நீங்கள் தவறாயிருக்கிறீர்கள். The Bible said that in the last days the devil will impersonate Christianity so close till it will see the very elected if possible. It's right. So we must test it. வேதம் கடைசி நாட்களில் பிசாசு கிறிஸ்தவ மார்க்கத்தை பாவனை செய்வான் என்றும் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக அவ்வளவு நெருக்கமாக இருப்பான் என்றும் கூறியுள்ளது. அது உண்மை. ஆகையால் நாம் அதை சோதித்து பார்க்க வேண்டும். And how did they test it in their day? To the Urim Thummim, the breastplate of Aaron that had those stones in it, carbuncle, jasper, diamond, ruby, sapphire. அவர்கள் அதை தங்களுடைய நாளில் எப்படி சோதித்து பார்த்தனர்? ஊரின் தும்மிம் மண்டைக்கு சென்றே ஆரோனின் மார்பதகத்தில் மாணிக்கம், பதுமராகம், வஜ்ரம், முத்து, இந்திரநீலம் போன்ற அந்த கற்கள் இருந்தன. All those stones that represent the birth of these 12 patriarchs was in the breastplate of Aaron. And when a prophet prophesied and that sacred light flashed over it, God said that is the truth. ஆரோனின் மார்பதகத்தில் இருந்த அந்த கற்கள் யாவும் இந்த 12 கோத்திர பிதாக்களின் பிறப்பையே சுட்டி காட்டுகின்றன. ஒரு தீர்க்கதரிசனம் உரைத்த போது அதன் மேலிருந்த அந்த புனிதமான ஒளி எழும்பி பிரகாசித்திருந்தால் அப்பொழுது தேவன் அது சத்தியம் என்று கூறியிருந்தார். But no matter how real it seemed, if it didn't flash on that, it wasn't the truth. So that Urim Thummim went with that priesthood. But this Bible is God's Urim Thummim today. And when a prophet prophesies, it must absolutely flash with the Bible. Then God says, then he comes down and proves it. ஆனால் அது எவ்வளவுதான் உண்மையாக தென்பட்டாலும் கவலைப்பட வேண்டாம். அதன் மேல் வெளிச்சம் பிரகாசிக்கவில்லை என்றால் அது சத்தியமாக இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஊரின் தும்மின் அந்த ஆசாயத்துவத்தோடு சென்று விட்டது. ஆனால் இந்த வேதமே இன்றைக்கு தேவனுடைய ஊரின் தும்மிமாக உள்ளது. ஒரு தீர்க்கதரிசனம் உரைக்கிற பொழுது அது வேதாகமத்தோடு முற்றிலுமாய் பிரகாசிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் இறங்கி வந்து அதை நிரூபிக்கிறார் என்று அவர் கூறுகிறார். Oh, how I can glorify God today. Amen. I'm thinking back of another Sunday morning about like this when I was leaving the tabernacle and you people were weeping and asking me not to go. இன்றைக்கு எப்படி என்னால் தேவனை மகிமைப்படுத்த முடியும்? நான் இந்த கூடாரத்தை விட்டு சென்று கொண்டிருந்த போது இதை குறித்து மற்றொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த விதமாக நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஜனங்களாகி நீங்கள் அழுது கொண்டு என்னை போக வேண்டாம் என்று
கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். But when I preached on David and Goliath, and how you're going to face that cold and different world that says the days of miracles is past. I said there's one big giant, and as soon as we can slay him, the rest of them will take courage. And the Lord granted that. ஆனால் நான் தாவீதும் கோலியாத்தும் என்பதன் பேரில் பிரசங்கித்த போது அற்புதங்களின் நாட்கள் கடந்துவிட்டன என்று கூறுகிற இந்த குளிர்ந்து போன அலட்சியமான உலகத்தை எப்படி நீங்கள் சந்திக்கப் போகின்றீர்கள் என்று பிரசங்கித்தேன். நான் ஒரு பெரிய ராட்சதர் இருக்கிறான், நாம் அவரை கொன்றவுடனே மற்றவர்கள் தைரியமடைந்து விடுவார்கள் என்றேன். கர்த்தர் அதை அருளினார். And then there was an old Roberts and the Jaggers and so forth pulled the sword, and we fought the enemy out of the land, shut their mouths. They can't say that miracles don't happen because here they are. அதன் பின்னர் ஓரல் ராபர்ட்ஸ் மற்றும் ஜேக்கட்ஸ் போன்றவர் பட்டயத்தை உருவி நாம் சத்துருவோடு போரிட்டு தேசத்தை விட்டு துரத்தி அவர்களுடைய வாய்களை அடைத்து போடுவோம் என்று கூறினார்கள். எனவே அற்புதங்கள் நிகழ்கிறதில்லை என்று அவர்கள் கூற முடியவில்லை. ஏனென்றால் இங்கேயே அவைகள் நிகழ்ந்தன. Sure, God's word is eternal. It flashed on the Urim, flashed on the word. That's his Urim Thummim. And when it flashed on that, it was positive. நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தை நித்தியமானதாக இருக்கிறது. அது ஊரின் மேல் பிரகாசித்தது, வார்த்தையின் மேல் பிரகாசித்தது. அதுவே அவருடைய ஊரியும் தும்மியுமாய் உள்ளது. அது அதன் மேல் பிரகாசித்த போது அது உறுதியானதாக இருந்தது. Anybody that's needy, if you're a sinner, you want to know how to get saved, believe on the Lord Jesus Christ. தேவையுள்ள எவருமே, நீங்கள் ஒரு பாவியாக இருந்தால், நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அறிந்து கொள்ள விரும்பினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாயிருங்கள். Today we got so many things you have to do. You have to turn new pages, you have to do this and do that in order to get saved. இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அநேக காரியங்களை நாம் உணர்வலாய் இருக்கிறோம். புது வாழ்க்கையை துவங்க வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்கிறோம். I think of the Philippian jailer. When this jailer asked Paul, what must I do to be saved? If in you or I, we'd have told him the things he ought not to do. நானோ பிலிப்பு பட்டணத்து சிறைச்சாலைக்காரனை குறித்து நினைத்து பார்க்கிறேன். இந்த சிறைச்சாலைக்காரன் பவுலிடத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அது நீங்களாகவோ அல்லது நானாகவோ இருந்திருந்தால் அவன் செய்யக்கூடாத காரியங்களை நாம் அவனுக்கு கூறியிருந்திருப்போம். You ought to quit drinking, you ought to quit gambling, you ought to quit this, you ought to quit that. Paul never told him that. He just told him the things he ought to do. Amen. Believe on the Lord Jesus Christ and thou shalt be saved. நீ குடிப்பதை விட்டுவிட வேண்டும், நீ சூதாடுவதை விட்டுவிட வேண்டும், உன்னுடைய சூதாட்டத்தை விட்டுவிட வேண்டும், நீ இதை விட்டுவிட வேண்டும், நீ அதை விட்டுவிட வேண்டும் என்று கூறியிருப்போம். பவுலோ அவனிடத்தில் அதை குறித்து கூறவே இல்லை. அவன் செய்ய வேண்டிய காரியங்களையே பவுல் அவனுக்கு கூறினான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் என்றான். Now, he that heareth my words and believeth on him that sent me has everlasting life. That's the Urim Thummim flashing. St. John 5:24. இப்பொழுது என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதுவே ஊரிம் தும்மி பிரகாசித்தலாகும். பரிசுத்த யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். I'm the Lord, heals all thy diseases. James 5:14. Call the elders and on all prayer, faith shall save the sick. The Urim of flashing. That's God's eternal word. நானே உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிற கர்த்தர். யாக்கோபு 5:14 மூப்பர்களை வரவழைத்து எண்ணெய் பூசி ஜெபியுங்கள், அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று உள்ளது. ஊரிம் தும்மிம் பிரகாசித்தல் புரிகிறதா? அது தேவனுடைய நித்திய வார்த்தையாய் உள்ளது. I don't care how many atheistic, infidelic, agnostics, skeptics rise up, God will stand by his word. He promised he would do it. எத்தனை நாத்திகர்கள், கடவுள் நம்பிக்கையற்றவர், கடவுளை புரிந்து கொள்ளவே முடியாது என்று நம்புபவர், சந்தேகக்காரர்கள் எழும்பினாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் தம்முடைய வார்த்தைக்காக நிற்பார். அவர் அதை செய்வதாக வாக்கு பண்ணினார். And we ought to give the more earnest heed to these things which we heard, lest any time we let them slip.
For if the words spoken by angels, the prophets, were steadfast, were they? We could spend a week on this. Praise God. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனம் தீர்க்கதரிசிகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க அவைகள் அவ்வாறு இருந்தனவா? நாம் இதன் பேரில் ஒரு வாரம் செலவழிக்க கூடும். Was it steadfast when Moses spoke? It sure was. How about Elijah setting up on top of the mountain? The Lord told him, get up there, Elijah. I'll stay there with you. Want some fellowship. மோசே பேசின போது அது உறுதிப்படுத்தப்பட்டிருந்ததா? அது நிச்சயமாக உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. மலையின் உச்சியின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்த எலியாவை குறித்து எப்படி இருந்தது? கர்த்தர் அவனிடத்தில், எலியாவே, அங்கே எழுந்து போ, நான் அங்கே உன்னோடு தரித்திருந்த ஐக்கியம் கொள்ள விரும்புகிறேன் என்றார். God likes to fellowship with his people. But we won't stand still long enough for him to fellowship with us. We're so busy skipping about from place to place and so much. தேவன் தம்முடைய ஜனங்களோடு ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். ஆனால் அவர் நம்மோடு ஐக்கியம் கொள்ள நாம் அவருக்காக போதுமான நேரம் நிற்க மாட்டோம். நாம் மிகவும் துரிதமாக ஓய்வின்றி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தாண்டி சென்று கொண்டே இருக்கிறோம். Sit still, Elijah. He wanted 3 years and 6 months of fellowship. We can't give him 3 minutes hardly. 3 years and 6 months of constant fellowship. Oh, I love that. எலியாவே, அங்கே அப்படியே இரு. அவர் 3.5 வருடம் ஐக்கியம் கொள்ள விரும்பினார். நம்மால் அவருக்கு 3 நிமிடங்கள் அளிக்க முடியவில்லை. 3.5 வருட கால தொடர் ஐக்கியம். ஓஹோ, நான் அதை நேசிக்கிறேன். So don't worry about the cooking. We'll have that already fixed up. The crows is going to feed you. And everything's going to be all right. I just want some fellowship. அவர் சமைப்பதை குறித்து கவலைப்படாதே, நான் அதை ஏற்கனவே ஆயத்தம் செய்து விட்டேன். காகங்கள் உன்னை போஷிக்கப் போகின்றன. ஒவ்வொரு காரியமும் சரியாயிருக்க போகிறது. நான் ஐக்கியம் கொள்ள விரும்புகிறேன் என்று கூறினார். This old prophet Elisha sitting up there on top of the mountain while he was fellowshipping with God, while the captain said, I believe I'll go up and get him. Now don't you never try to break that fellowship. இந்த வயோதிக தீர்க்கதரிசியான எலியா மலையின் மேல் தங்கியிருந்து தேவனோடு ஐக்கியம் கொண்டிருந்த போது, ஏன் அந்த தலைவன் நான் மேலே போய் அவனை அழைத்துக் கொண்டு செல்வேன் என்று நான் நம்புகிறேன் என்று கூறினான். இப்பொழுது நீங்கள் ஒருபோதும் அந்த ஐக்கியத்தை முறிக்க முயற்சிக்காதீர்கள். So the captain come up with this great army of men at 50 and he said, I come to take you, Elijah. And Elijah stood up, watch out. Here's the prophet of the Lord. He said, if I be a servant of the Lord, let fire come from heaven and devour you, and down come the fire. ஆகையால் அந்த தலைவன் தன்னுடைய பெரிய சேனையில் இருந்த 50 பேருடன் வந்தான். எனவே அவன், எலியாவே, நான் உன்னை அழைத்துக் கொண்டு போக வருகிறேன் என்றான். அப்பொழுது எலியா எழும்பி நின்றான். கர்த்தருடைய தீர்க்கதரிசியை இங்கே கவனியுங்கள். அவன், நான் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இருந்தால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி உங்களை பட்சிக்கட்டும் என்றான். உடனே அக்கினி இறங்கி வந்தது. Captain said, oh, you know what? The king brother said that was probably a thunderbolt. Just some lightning is passing over and it struck him. I said another 50. அந்த தலைவன் இவ்வாறு கூறினான். ஓ, என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? சரியா கூறினால் அநேகமாக ஒரு இடிமுழக்கம் உண்டாகி மின்னல் அவர்கள் மேல் அடித்து அவர்களை கொன்று போட்டிருக்கலாம். எனவே நான் மற்றொரு 50 பேரை அனுப்பப் போகிறேன் என்று அந்த ராஜா கூறினார். Elijah stood up. One of the angels, his word steadfast. It'd be a just recompense for everything that was done wrong. He said, if I be a servant of the Lord, let fire come, and the second 50 burned. Amen. All right. Every recompense. எலியா எழும்பி நின்றான். தூதர்களில் ஒருவன். அவருடைய வார்த்தையோ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தவறாக செய்யப்பட்டிருந்த ஒவ்வொரு காரியத்திற்கும் அவன் நீதியான தண்டனையை வரவழைக்க வேண்டியதாக இருந்தது. எனவே எலியா, நான் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இருந்தால் அக்கினி வந்து இறங்கட்டும் என்றான்.
இரண்டாவது முறையாக அது 50 பேரை பட்சித்து போட்டது. சரி, ஒவ்வொன்றுக்கும் நீதியான தண்டனை. For if the words spoken by angels were steadfast, and every transgression and disobedience received a just recompense. Now, here's the great thing, the next verse. How shall we escape? ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, இப்பொழுது இங்கே மகத்தான காரியம் உள்ளது. அடுத்த வசனம், எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? How shall we escape? If Elijah's voice brought destruction because he was an angel of the Lord, how will we escape when the voice of Christ speaking through? Or how can we fail when you're prayed for? If it's the voice of Christ. Amen. நாம் எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? எலியா கர்த்தருடைய தூதனாயிருந்த காரணத்தால் அவனுடைய சத்தம் அழிவை கொண்டு வந்திருக்குமேயானால், கிறிஸ்துவனுடைய சத்தம் பேசும்போது நாம் எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இல்லை என்றால், நீங்கள் ஜெபிக்கப்படும் போது அது கிறிஸ்துவின் சத்தமாய் இருந்தால் நாம் எப்படி தவறி போக முடியும்? If Christ ordained his church to pray for the sick, and the church does what he says for them to do, then how can it ever fail? It can't. You can fail, but it can't fail. And as long as you keep it, it'll take you through. வியாதியஸ்தர்க்காக ஜெபிக்க கிறிஸ்துவானவர் தம்முடைய சபையை நியமித்திருப்பாரேயானால், அவர்களுக்கு செய்யும்படி அவர் கூறுகிறதை சபையானது செய்யுமேயானால், அப்பொழுது அது எப்படி தவறி போக முடியும்? அது தவறி போக முடியாது. நீங்கள் தவறி போக முடியும், ஆனால் அதுவோ தவறி போக முடியாது. நீங்கள் அதை கைக்கொள்ளும் வரை அது உங்களை அதனூடாக கொண்டு செல்லும். If you fail, you fail by yourself. You get away from the word. But as long as you stay with the word, it can't fail. For the word of the prophets did so and so. How much more will the word of Christ be? நீங்கள் தவறி போவீர்களேயானால் நீங்கள் உங்களை கொண்டே தவறி போவீர்கள். நீங்கள் வார்த்தையிலிருந்து விலகிச் செல்லுகிறீர்கள். ஆனால் நீங்கள் வார்த்தையோடு தரித்திருக்கும் வரை அது தவறி போக முடியாது. தீர்க்கதரிசிகளின் வார்த்தையே இன்னதை செய்ததானால், கிறிஸ்துவின் வார்த்தை இன்னும் எவ்வளவு அதிகமாக கிரியை செய்யும். How shall we escape if we neglect so great salvation, which is at the first began to be spoken unto us by the Lord, and was confirmed unto us by them that heard him? முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? Think of it. Spoken by the Lord. How many times could we go back? Where could we stop right here for an hour? When Jesus came, he's the same yesterday and forever. Now remember, it first began to be spoken by Jesus himself, and then was confirmed by the ones that heard him. கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டதை குறித்து சிந்தித்து பாருங்கள். எத்தனை முறை நாம் திரும்பி போக முடியும்? நாம் இங்கே 1 மணி நேரமாக எங்கே நிற்கக்கூடும்? இயேசு வந்தபோது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருந்தார். இப்பொழுது முதலாவது இயேசுவானவர் மூலமாய் தாமே அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது என்பது நினைவிருக்கட்டும். Now, listen at him. When he came to the earth, he didn't claim to be a healer. He said, it's not me that doeth the works, it's my Father that dwelleth in me. He doeth the works. The Son can do nothing in himself, but what he sees the Father doing. St. John 5:19. இப்பொழுது அவருக்கு செவி கொடுங்கள். அவர் பூமிக்கு வந்தபோது அவர் தம்மை ஒரு சுகமளிப்போராக உரிமை கோரவில்லை. பரிசுத்த யோவான் 5:19 அவர், இந்த கிரியைகளை செய்கிறது நான் அல்ல, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே கன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் என்றார். Watch when Philip came to him. Nathaniel, after Philip's conversion, he went over and got Nathaniel. Said, come see who we found, Jesus of Nazareth, the son of Joseph. And he said, could there be any good thing come from Nazareth? Said, come see. பிலிப்பு
அவரிடத்தில் வந்ததை குறித்து கவனியுங்கள். நாத்தான்வேல் பிலிப்போனுடைய மனமாற்றத்திற்கு பிறகு அவன் புறப்பட்டு நாத்தான்வேலிடம் சென்றான். அவன் நாத்தான்வேலிடத்தில் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவை நாங்கள் கண்டோம், வந்து பார் என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்று கேட்டான். அதற்கு பிலிப்புவோ, வந்து பார் என்றான். That's why be convinced. Prove it. Come and see. Oh, that's the best I ever heard. Come and find out for yourself. Don't stand out and criticize on the sideline, but prove all things and hold fast to that what's good. Come and see. அந்த விதமாகத்தான் அது உறுதியாக்கப்பட வேண்டியதாக இருந்தது, நிரூபிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. வந்து பார். ஹோ, நான் கேட்டதிலேயே மிகச் சிறந்தது அதுவே ஆகும். வந்து உனக்காக நீயே கண்டறிந்து கொள். ஒரு பக்கமாக வரிசையில் என்று குறை கூறாதே, ஆனால் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். வந்து பார். Along the road they went talking. When he walked up in the presence of the Lord Jesus, he said, Behold an Israelite in whom there's no guile. It took all the skin off of him nearly. அவர்களோ வீதியினூடாக பேசிக்கொண்டே சென்றனர். நாத்தான்வேல் கர்த்தராகிய இயேசுவின் பிரசனத்திற்குள்ளாக நடந்து சென்ற போது அவர், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அது கிட்டத்தட்ட அவனை முழுவதுமாக அதிர்ச்சி அடைய செய்துவிட்டது. He looked around and said, Well, Rabbi, when did you ever know me? You never did see me. How do you know me? Philip said before Philip called you yesterday when you were under the fig tree, I saw you. Amen. Amen. He said, Thou art the Son of God. You're the King of Israel. Amen. அப்பொழுது அவன் சுற்றுமுற்றும் பார்த்து, ரபி, நீர் என்னை எப்படி அறிவீர்? நீர் என்னை ஒருபோதும் கண்டதில்லையே, நீர் என்னை எப்படி அறிவீர் என்று கேட்டான். பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னமே நேற்று நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்று கூறினார். ஆமென். அதற்கு நாத்தான்வேல், நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். A woman walked into his presence and he said, Go get your husband. She said, I have none. Said, That's right, you got 5 and the one you're now living with is not yours. You told the truth. Think of it. Amen. ஒரு ஸ்திரீ அவருடைய பிரசனத்துக்குள்ளாக நடந்து சென்றாள். அப்பொழுது அவர், நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். அப்பொழுது அவர், அது சரிதான், 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, நீ உண்மையை சொன்னாய் என்றார். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். She said, Sir, I perceive that you are a prophet, that we know that when the Messiah cometh, he'll tell us all things. He said, I'm he that speaks to you. அப்பொழுது அவள், ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். மேசியா வரும்போது அவர் எங்களுக்கு எல்லா காரியங்களையும் அறிவிப்பார் என்பதை நாங்கள் அறிவோம் என்றாள். அதற்கு அவர், உன்னுடன் பேசுகிற நானே அவர் என்றார். And she ran and told the man of the city, Come see a man who told me all that I did. Isn't this the Messiah? It was spoken by the Lord. அப்பொழுது அவள் ஊருக்குள்ளே ஓடி அந்த ஊர் ஜனங்களிடத்தில், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அது மேசியாதானோ என்று கூறினாள். அது கர்த்தரால் உரைக்கப்பட்டது. What happened? Jesus said before he left, The things that I do shall you also. Is that right? The things that I do shall you do also, even more than this, for I go to the Father. என்ன சம்பவித்தது? இயேசு இவ்வுலகிலிருந்து புறப்பட்டு செல்லும் முன்னர், நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள், சரியா? நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள், இவைகளை பார்க்கிலும் அதிகமான கிரியைகளை செய்வீர்கள் என்றார். Oh, I can see them as they went forth everywhere. Mark 16 went forth everywhere, preaching the Lord, working with them, confirming the word. Amen. அவர்கள் எங்கும் புறப்பட்டு சென்றதை என்னால் காண முடிகிறது. மார்க் 16 அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடைய கூட கிரியை நடப்பித்து வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று உள்ளது. And here Paul giving the same thing. He said that
the gospel began to be preached by Jesus and was confirmed to us by those who heard him. That's the foundation stone. Oh, blessed be the name of the Lord. That's the foundation stone. இங்கே பவுலும் அதே காரியத்தை கூறுகிறான். சுவிசேஷம் இயேசுவினாலே பிரசங்கிக்க துவங்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது. அதுவே அஸ்திபார கல்லாய் உள்ளது. ஓ, கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. அதுவே அஸ்திபார கல்லாகும். And to think 2,000 years has passed. Atheists has raised and infidels and skeptics and agnostics. But today that same Jesus confirms his word in the same manner by those who hear him. Hear him don't mean just to hear a sermon. That means hear him. Yes. 2000 ஆண்டுகள் கடந்து விட்டிருப்பதை சிந்தித்து பாருங்கள். நாத்திகர்கள் எழும்பியிருக்கிறார்கள். சமய நம்பிக்கையற்றவர்கள், சந்தேகக்காரர்கள் மற்றும் கடவுளை என்றுமே முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என நம்புபவர்கள் எழும்பியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவரிடத்தில் கேட்டவர்களாலே உறுதியாக்கப்பட்ட அதே பாரியில் அதே மாறாத இயேசுவானவர் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். அவருக்கு செவி கொடுங்கள். வெறுமன ஒரு பிரசங்கத்தை கேளுங்கள் என்பதை அது பொருட்படுத்துகிறதில்லை. அதன் பொருள் அவருக்கு செவி கொடுங்கள் என்பதாகும். ஆம். How shall we escape? Where is our escape? Oh, you say, bless God, I belong to the Methodist Church. I'm a Presbyterian. I'm a Pentecostal. That doesn't have one thing to do with it. நாம் எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? நம்முடைய தப்பித்துக் கொள்ளுதல் எங்கே? ஓ, நீங்களோ தேவனுக்கு ஸ்தோத்திரம், நான் மெத்தோடிஸ்ட் சபையை சேர்ந்தவன், நான் ஒரு பிரெஸ்பிட்டேரியன், நான் ஒரு பெந்தேகோஸ்தேக்காரன் என்று கூறலாம். அதற்கும் இதனோடுள்ள காரியத்திற்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. And you get on a sideline and want to call it spiritualism or some mental telepathy or some devil or something. Shame on! நீங்கள் ஒரு பக்கமாக நடுவிச்சென்று நின்று கொண்டு இதை மரித்தோரின் ஆவியோடு தொடர்பு கொள்ளுதல் அல்லது ஒரு விதமான மனோதத்துவம் அல்லது ஒரு பிசாசு அல்லது வேறு ஏதோ ஒன்று என்று அழைக்க விரும்பலாம். அப்படி கூறுபவர்களாகிய அவர்களுக்கு அவமானம். If every word was steadfast by the angels, Jesus said, it's not a little while and the world won't see me no more. Yet ye shall see me, for I'll be with you, even in you, to the end of the age. தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குமேயானால், இயேசு இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள், ஏனென்றால் நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன் என்றார். And when we see him come down to continue to confirm his word, how shall we escape if we succor to some church or some organization or denomination or some little pet theory of our own? அவர் இறங்கி வந்து தம்முடைய வார்த்தையை தொடர்ந்து உறுதிப்படுத்துவதை நாம் காணும் போது, நாம் ஏதோ ஒரு சபைக்கு அல்லது ஏதோ ஒரு ஸ்தாபன அமைப்பிற்கு அல்லது ஸ்தாபனத்திற்கு அல்லது நமக்கு பிரியமான ஏதோ ஒரு சிறிய நம்முடைய வேத சாஸ்திரத்திற்கு உதவி செய்வோமையானால் நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? We better turn loose, for every sin receive the just recompense. Aren't the angels how much more when the Son of God is speaking from the heavens to make manifest his word? How shall we escape if we neglect so great a salvation? Oh my! நீங்கள் அவ்வாறு செய்வதை விட்டுவிடுவது மேலானது. ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான ஒவ்வொரு பாவத்திற்கும் நீதியான தண்டனையை பெற்றிருக்க, பரலோகத்திலிருந்து பேசி தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிற தேவகுமாரனுக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் இன்னும் எவ்வளவு அதிகமான தண்டனை கிடைக்கும்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் நாம் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஓ என்னே! God also, fourth verse, God also bearing them witness. What's this?
The Lord bore witnesses. Oh, I am so happy for that. The Lord bore the witness. தேவன், நான்காவது வசனம், தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற, இதை கவனியுங்கள், கர்த்தர் சாட்சி கொடுத்தார். ஓஹோ, நான் அதற்காக மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். கர்த்தர் சாட்சி கொடுத்தார். Look, when Elijah sat on the hill, and he said, if I be a man of God, amen, let the fire fall from heaven and consume you. God bore witness that he was a man of God. பாருங்கள், எலியா மலையின் மேல் இருந்தபோது அவன், நான் ஒரு தேவனுடைய மனிதனாக இருந்தால் வானத்தில் இருந்து அக்கினி விழுந்து உங்களை பட்சிக்க கடவது என்றான். அவன் ஒரு தேவனுடைய மனிதனாக இருந்தான் என்று தேவன் சாட்சி கொடுத்தார். God always bears witness. Your life will bear witness. I don't know what your testimony is, but your life speaks so loud your voice can't be heard. But your living, your everyday life will testify what you are. God bears witness. தேவன் எப்பொழுதுமே சாட்சி கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை சாட்சி கொடுக்கும். உங்களுடைய சாட்சி என்னவென்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய சத்தம் கேட்கப்படாதபடிக்கு உங்களுடைய ஜீவியமானது உரக்க பேசுகிறது. ஆனால் உங்களுடைய ஜீவியம், நீங்கள் யார் என்பதை உங்களுடைய அனுதின ஜீவியம் சாட்சி பகரும். தேவன் சாட்சி பகருகிறார். Yes, the Holy Spirit is a seal, and a seal takes both sides of the paper. They see you standing here and see when you go away. Not only church, but at everyday work. ஆம், பரிசுத்த ஆவி ஒரு முத்திரையாயிருக்கிறது. ஒரு முத்திரை காகிதத்தின் இரு பக்கங்களுக்கும் தேவையாயிருக்கிறது. நீங்கள் இங்கே நிற்பதையும் அவர்கள் காண்கிறார்கள். அதன் பின்னர் நீங்கள் வெளியே செல்லும் போது அவர்கள் உங்களை காண்கிறார்கள். சபையில் மாத்திரமல்லாமல் அனுதின பணியிலும் காண்கிறார்கள். You're sealed on both sides, inside and outside, by the joy that you have and by the life that you live. You're sealed in and outside, that you know you're saved and the world knows you're saved by the life that you live. For God bears witness. Blessed be His holy name. I feel religious. நீங்கள் உள்ளும் புறமும் இரு பக்கங்களிலும் முத்திரையிடப்பட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் பெற்றுள்ள சந்தோஷத்தினால், நீங்கள் ஜீவிக்கிற ஜீவியத்தினால் நீங்கள் உள்ளும் புறமும் முத்திரையிடப்பட்டிருக்கின்றீர்கள். அதாவது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் ஜீவிக்கிற ஜீவியத்தின் மூலமாகவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை உலகம் அறிந்து கொள்கிறது. ஏனென்றால் தேவன் சாட்சி கொடுக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. என்னே, நான் பக்தி பரவசம் அடைகிறேன். Think of it, brother. Oh, my sheep hear my voice, and a stranger they won't follow. Oh, how that our names are on the palms of His hands, is before Him day and night. His word is always before Him. His promise, He can't forget it, and He loves you. அங்குள்ள சகோதரர்களே, அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். ஓஹோ, என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாது. ஓ, எப்படியாய் நம்முடைய பெயர்கள் அவருடைய உள்ளங்கைகளில் வரையப்பட்டிருக்கின்றன. அது அவருக்கு முன்பாக இரவும் பகலும் இருக்கிறது. அவருடைய வார்த்தையானது, அவருடைய வாக்குத்தத்தமானது அவருக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கிறது. அவரால் அதை மறக்க முடியாது. அவர் உங்களை நேசிக்கிறார். Now He'll bear witness of His own. You don't open your mouth and say a word, the world will know something's happened to you. இப்பொழுது அவர் தமக்கு சொந்தமானவர்களை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்கள் உங்களுடைய வாயை திறந்து ஒரு வார்த்தையும் கூற வேண்டியதில்லை. உங்களுக்கு ஏதோ ஒன்று சம்பவித்துள்ளது என்பதை உலகம் அறிந்து கொள்ளும். Bear witness, both by signs and wonders, and by divers miracles and gifts of the Holy Ghost according to His own will. Amen.
அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும். Let us take just one scripture now before closing. On the day of Pentecost, when they received the Holy Spirit, about 4 days later, Peter had passed through the gate called Beautiful, he and John. They said, "Look on us to a man." And he said, "Silver and gold have I none, but such as I have I'll give you. In the name of Jesus Christ of Nazareth, rise up and walk." இப்பொழுது முடிப்பதற்கு முன்பாக நாம் இன்னும் ஒரு வேதவாக்கியத்தை எடுத்துக்கொள்வோம். பெந்தேகோஸ்தே நாளில் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டனர். அதன் பின்னர் ஏறக்குறைய 4 நாட்கள் கழித்து பேதுருவும் யோவானும் அலங்கார வாசல் என்று அழைக்கப்பட்ட தேவாலய வாசலினூடாக கடந்து சென்றனர். அப்பொழுது அவர்கள் ஒரு மனிதனிடத்தில், "எங்களை நோக்கி பார்" என்றார்கள். அப்பொழுது பேதுருவோ, "வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட" என்றான். And the man looked up and never questioned nothing about it. He just stood up and went walking. They were ignorant and unlearned men. But the Bible said they had to take heed to them. For they knew they had been with Jesus. அந்த மனிதன் அவர்களை நோக்கி பார்த்து அதை குறித்து எந்த கேள்வியும் கேட்கவே இல்லை. அவன் எழும்பி நின்று நடந்து சென்றான். அவர்கள் படிப்பறியாதவர்களும் பேதமையுள்ளவர்களுமாயிருந்தனர். ஆனால் வேதம் ஜனங்கள் அவர்களுக்கு செவி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் இயேசுவோடு இருந்தனர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டனர் என்று உரைத்துள்ளது. Brother, when the world knows that you've been with Jesus, when you can live such an unadulterated life in this present world and in this darkness, that the world knows and can see that you've been with Jesus. சகோதரனே, உங்களால் இந்த தற்போதைய உலகில் இந்த அந்தகார கலப்படமற்ற அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் ஜீவிக்க முடிகின்ற போது நீங்கள் இயேசுவோடு இருந்தீர்கள் என்பதை உலகம் அறிந்து கொள்கிறது. அப்பொழுது நீங்கள் இயேசுவோடு இருந்தீர்கள் என்பதை உலகத்தால் அறிந்து கொள்ளவும் காணவும் முடிகிறது. When a rugged old vulgar prostitute of the street can become a lady washed in the blood of the Lamb, God's bearing witness that He lives. ஒரு கரடுமுரடான வயோதிக இழிவான தெரு விபச்சாரி ஒரு பெண்மணியாக மாற முடிந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் கழுவப்படும் போது தேவன் ஜெபிக்கிறார் என்று அவர் சாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். Take a drunkard who's so low down that he would run around on his wife, that he would mistreat his children and take the food from the table to spend on a prostitute. ஒரு குடிகாரனை எடுத்துக்கொள்வோம். அவன் மிகவும் கீழ்த்தரமாக நடந்து தன்னுடைய மனைவியை விட்டு ஓடி தன்னுடைய பிள்ளைகளை தவறாக நடத்தி ஒரு விபச்சாரிக்கு கொடுக்க இவர்களுடைய பணத்தை எடுத்து செலவழிக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். Let him get with Jesus once. Amen. You'll see him returning like Legion. Amen. Who was in his right mind and clothed to his babies and to his wife and to his loved ones. Certainly. அவன் ஒருமுறை இயேசுவை சென்றடையட்டும். அப்போது தன்னுடைய சரியான சிந்தைக்கு திரும்பி ஆடையுடுத்திக் கொண்ட லேகியோனை போல தன்னுடைய குழந்தைகளிடத்திற்கும் தன்னுடைய மனைவியிடத்திற்கும் தன்னுடைய அன்பானவர்களிடத்திற்கும் அவன் திரும்பி வருவதை நீங்கள் காண்பீர்கள். நிச்சயமாக. Some time ago, about 40 years ago, when the religions of the world met and the different ones got up and spoke, and the Mohammedans spoke for the Mohammedan religion, the Jains spoke for the Jains, the Buddhists for the Buddha. சில காலத்திற்கு முன்னர், ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு முன்னர், உலகில் உள்ள மத சம்பந்தமானவர்கள் சந்தித்துக் கொண்ட போது பல்வேறு பட்டவர்கள் எழும்பி பேசினர். அப்பொழுது முகமதியனோ முகமதிய மார்க்கத்துக்காக பேசினார். ஜைனர்கள் ஜைன மதத்திற்காக பேசினர். புத்த மதத்தை சார்ந்தவர் புத்த மதத்திற்காக பேசினார். And when little doctor, I forget what his last name was just at this time. I didn't know his name, but I have forgotten him. He spoke to represent Christianity. And he told the story of Lady Maccabee of Oklahoma in America. அப்பொழுது ஒரு சிறு மருத்துவர், அவருடைய கடைசி பெயர் என்ன என்பதை நான் இந்த நேரத்தில் மறந்துவிட்டேன். எனக்கு அவருடைய பெயர் தெரியும், ஆனால் நான் அதை மறந்துவிட்டேன். அவர் கிறிஸ்தவ மார்க்கத்தை சுட்டிக்காட்டி பேசினார். அப்பொழுது அவர் அமெரிக்காவில் உள்ள
ஓக்லஹோமாவில் வசித்து வந்த பெண்மணி மேக்கபி என்பவளின் கதையை கூறினார். She was so ornery and so low down that even when they went to kill her, they wouldn't even put their hands on her. She's so vulgar and vile. அவள் வெறுக்கத்தக்க சினமுடைய மிக கீழ்த்தரமானவளாய் இருந்தபடியால் அவர்கள் அவளை கொல்ல சென்ற போது கூட தங்களுடைய கரங்களை கூட அவள் மீது வைக்க விரும்பவில்லை. அவள் அவ்வளவு இழிவான நயநாகரிகமற்றவளாய் இருந்தாள். They had her arrested on a charge, smoking a cigar, driving a stagecoach, and broke the laws, the records in Oklahoma when she passed through the street driving 4 head of horses. எனவே அவள் ஒரு சுருட்டு புகைத்துக் கொண்டு 4 குதிரைகள் பூட்டிய குதிரை வண்டியை ஓக்லஹாமில் உள்ள வேக கட்டுப்பாட்டு விதிமுறைகளை மீறி வீதியினூடாக ஓட்டி சென்றதற்கான ஒரு குற்றத்தை சுமத்தி அவளை கைது செய்திருந்தனர். And she was so vile and so dirty until society wouldn't even get around where she was at. So much so when the executors was going to execute her, they wouldn't hang her. They just poured tar and feathers on her to kill her. அவள் மிகவும் கீழ்த்தரமானவளாயும் அசுத்தமானவளாயும் இருந்தபடியால் சமுதாயத்தில் நற்பண்பு கொண்டவர்களோ அவள் இருந்த இடத்தில் அவளிடத்தில் எவ்வித தொடர்பும் கொள்ளாமல் இருந்தனர். எனவே அவளை தூக்கிலிடப் போவதாயிருந்தவர்கள் அவளை தூக்கிலிட்டு கொள்ள விரும்பவில்லை. ஆகையால் அவர்கள் நிலக்கரியிலிருந்து எடுக்கப்பட்ட கரி எண்ணெயை அவள் மீது ஊற்றி பின்னர் பறவைகளின் சிறைகளையும் கொட்டி அவளை கொன்று போட்டனர். And when this little preacher give her story in such a way till they had the people sitting on the end of their seats listening what would be next. இந்த சிறு பிரசங்கியார் அவருடைய கதையை அப்பேற்பட்ட ஒரு பாணியில் கூறின போது அடுத்து என்னவா இருக்கும் என்று ஜனங்கள் தங்கள் இருக்கையின் முனைகளில் அமர்ந்து கூர்ந்து கவனிக்கும்படியாக அவர் கூறினார். When he got down to that very vile, dirty, low down to the laws, wouldn't even want to fool with she is so low. The very devil of hell would reject such a person, really, the way he told the story. அவர் அதை கூறி முடிக்கும் போது சட்டங்களும் கூட தண்டனை வழங்காமல் அவளோடு நேரத்தை வீணாக்க விரும்பாத அளவிற்கு அவள் மிகவும் கீழ்த்தரமானவளாயும் அசுத்தமாயும் இழிவாயும் இருந்ததை கூறினார். கிட்டத்தட்ட அவர் அந்த கதையை கூறின விதம் நரகத்தில் உள்ள பிசாசும் கூட அப்படிப்பட்ட ஒரு நபரை புறக்கணித்துவிடும் என்பது போன்றிருந்தது. Then he said, "Gentlemen of the religions of the world, has your religion got anything that would clean the hands of Lady Maccabee?" Everybody sat still. அதன் பின்னரோ அவர், மதவுலகின் பெருந்தகையோரே, பெண்மணி மேக்கபியின் கரங்களை சுத்தம் செய்யக்கூடிய ஏதோ ஒன்றை உங்களுடைய மார்க்கம் பெற்றுள்ளதா என்று கேட்டார். ஒவ்வொருவரும் அப்படியே அமைதியாயிருந்தனர். Then he clapped his hands together and jumped up in the air. He said, "Glory be to God! The blood of Jesus Christ will only clean her hands, but it'll clean her heart and make her hands." அதன் பின்னர் அவர் தன்னுடைய கரங்களை தட்டி ஆகாயத்தில் குதிப்பது போன்று குதித்தார். மேலும் அவர், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவருடைய கரங்களை மாத்திரம் சுத்தம் செய்வதுமல்லாமல் அவருடைய இருதயத்தையும் சுத்தம் செய்து அவளை அவருடைய மனவாட்டியாக்கும் என்றார். Tell you amazing grace, how sweet the sound that saved a wretch like me. I once was lost, but now I'm found. I was blind, but now I see. This grace that taught my heart to fear, it was grace my fears relieved. How precious did that grace appear the hour I first believed. உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆச்சரியமான கிருபையாயிற்று. எப்படியாய் அந்த இனிமையான சத்தம் என்னை போன்ற ஒரு இளைஞனை ரட்சித்ததே. நான் ஒரு காலத்தில் காணப்படாமற் போனேன், ஆனால் நான் இப்பொழுதோ கண்டுபிடிக்கப்பட்டேன். நான் குருடனாயிருந்தேன், ஆனால் இப்பொழுது நான் காண்கிறேன். கிருபையே பயப்பட என் இருதயத்திற்கு போதித்தது. என் பயங்களை போக்கியது கிருபையே. நான் முதலில் விசுவாசித்த வேளையில் அந்த கிருபை எவ்வளவு விலையேறப்பட்டதாய் தோன்றினது. Certainly. How shall we escape if we neglect such? You neglect to eat, you'll die. You neglect to turn a corner, you'll wreck. You neglect to milk the cow, she'll go dry. You neglect your teeth, you'll have to have them all pulled out. Certainly, you pay for your neglection. நிச்சயமாகவே நாம் இப்படிப்பட்டதை புறக்கணிப்போமேயானால் நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நீங்கள் சாப்பிட மறுத்தால் நீங்கள் மரித்து போவீர்கள். நீங்கள் காரோட்டி செல்லுகையில் ஒரு மூலையில் திரும்ப மறுத்தால் நீங்கள் சேதமடைவீர்கள்.
நீங்கள் பசுவின் பாலை கறக்க மறுத்தால் பசுவின் மடி காய்ந்து போய்விடும். நீங்கள் உங்களுடைய பற்களை பராமரிக்க மறுத்தால் நீங்கள் அவைகளை பிடுங்க வேண்டியதாக இருக்கும். நிச்சயமாகவே நீங்கள் உங்களுடைய புறக்கணிப்பிற்கான விளைவை அனுபவிப்பீர்கள். Oh, Branham Tabernacle, and you visitors, let me tell you something now. You neglect to testify of the glory of God. You neglect to give God the praise and glory. You'll find yourself cold, farming, and backsliding one of these days. You give God praise. How shall we escape if we neglect such a great salvation? ஓ பிரணாம் கூடாரமே, வருகை புரிந்துள்ளோரே, நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு காரியத்தை கூறட்டும். தேவனுடைய மகிமை குறித்து சாட்சி பகர நீங்கள் புறக்கணித்தால், தேவனுக்கு துதியையும் மகிமையும் தர நீங்கள் புறக்கணித்தால், அப்பொழுது இந்நாட்களில் ஒன்றில் நீங்கள் உங்களை குளிர்ந்து போன சம்பிரதாயமான பின்வாங்கி போனவர்களாக இருப்பதை கண்டடைவீர்கள். நீங்கள் தேவனுக்கு துதியை செலுத்துங்கள். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? I just happened to notice Brother Tom's walked in back there. We'll close and continue this tonight. Amen. The Lord willing. Amen. Let us pray just a moment. நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. சகோதரன் டாம்ஸ் அங்கே பின்னால் நடந்து சென்றதை நான் கவனிக்க நேர்ந்தது. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் இப்பொழுது முடித்துவிட்டு பின்னர் இன்றிரவு இதையே தொடர்வோம். நாம் சற்று நேரம் ஜெபம் செய்வோமாக. Our heavenly Father, to Thee be blessings and praises and honor and glory and wisdom and might and power forever and ever. Oh, to that Lamb that sit on the throne, dominions and kingdoms and everything was given over to His hand. எங்களுடைய பரலோக பிதாவே, ஸ்தோத்திரங்களும் துதிகளும் கனமும் மகிமையும் ஞானமும் பராக்கிரமும் வல்லமையும் என்னென்றைக்கும் உமக்கே உரியது. ஓஹோ, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கரங்களில் கர்த்தத்துவங்களும் ராஜ்யங்களும் ஒவ்வொன்றும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. When He raised from the dead for our justification, He screamed to the world, all powers of heaven and earth is given into my hand. Go ye therefore into all the world and preach the gospel. நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தபோது அவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் என்னுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் உலகெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சத்தமிட்டு கூறினார். Oh dear dying lamb, thy precious blood shall never lose its power till all the ransomed church of God be saved to sin no more. ஓஹோ, அருமையான மரிக்கும் ஆட்டுக்குட்டியானவரே, கிரயத்தினால் கொல்லப்பட்ட தேவ சபை பாவம் செய்யாதபடி ரட்சிக்கப்படும் வரைக்கும் உமது விலையேறப்பட்ட ரத்தம் அதன் வல்லமையை ஒருபோதும் இழந்து போவதில்லை. Help us as ministers to seeing that we are requiring so much. How we must have a church, we must have this, we must have everything. ஊழியக்காரர்களாகி நாங்கள் எப்படி ஒரு சபையை வைத்திருக்க வேண்டும் என்றும், நாங்கள் அதை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்றும், நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி வைத்திருக்க வேண்டும் என்றும் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறதை காண்கிறபடியால் எங்களுக்கு உதவி செய்யும். Our women, before going to churches, yet calling themselves Christians, will have to have a certain kind of a dress, or have to be dressed so nattily. And preachers will have to have so much money before they'll come, and everything has to be so and so. எங்களுடைய ஸ்திரீகள் சபைக்கு செல்லும் முன்பு ஒரு விதமான ஒரு குறிப்பிட்ட ஆடையை உடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், அதிக முக ஒப்பனையோடு உடுத்திக் கொண்டிருக்க விரும்பி அதே சமயத்தில் தங்களை கிறிஸ்தவர்கள் என்றும் அழைத்துக் கொள்கிறார்கள். பிரசங்கிமார்கள் தாங்கள் வருவதற்கு முன்னர் அதிகமான பணமானது செலவழிக்கப்பட வேண்டும் என்றும், ஒவ்வொரு காரியமும் என்னென்ன பிரகாரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். Oh Christ, when I read there how they wander about in sheepskins and goatskins, lived in the dens of the earth and caves, they wandered about under vile persecution and yet obtained the faith under the ministry of angels. ஓ கிறிஸ்துவே, நான் இங்கே வாசிக்கும் போது எப்படியாய் அவர்கள் அலைந்து திரிந்து வெள்ளாட்டு தோள்களையும் செம்மறியாட்டு தோள்களையும் போத்துக்கொண்டு பூமியின் வெடிப்புகளிலும் குகைகளிலும் வாழ்ந்தனர். அவர்கள் அலைந்து திரிந்து இடிவான உபத்திரவத்தின் கீழே இருந்தும் தேவ தூதரின் ஊழியத்தின் கீழே இருந்தும் அதே சமயத்தில் விசுவாசத்தை உடையவர்களாக இருந்தனர். How will we escape when the Lord Jesus has given us fine homes and cars and clothes and food, and we murmur
We sit around, we're lazy. We never try to get out and do something about it. How will we escape God? கர்த்தராகிய இயேசுவே, எங்களுக்கு அருமையான வீடுகளையும் கார்களையும் ஆடைகளையும் ஆகாரத்தையும் அளித்திருக்கும் போது நாங்கள் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நாங்களோ முறுமுறுக்கிறோம். நாங்கள் சோம்பேறித்தனமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் சோம்பேறிகளாயிருக்கிறோம். நாங்கள் வெளியே போய் இதை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை செய்ய ஒருபோதும் முயற்சிப்பதில்லை. தேவனே, நாங்கள் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? Oh, I pray that you burn old-fashioned conviction into every heart this morning, Lord, that the people might be up and at it. ஓ கர்த்தாவே, ஜனங்கள் இதற்கு எழுச்சடையும்படியாய் இந்த காலையில் ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் கண்டித்து உணர்த்துதலை நீர் எரிய செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். Let us work while the daylight is shining, because the sun is swiftly sinking and civilization is going, and there will be no more time. It will blend into eternity. பகல் வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் போதே நாம் பணிபுரிவோமாக. ஏனென்றால் சூரியன் அதிவிரைவாய் அஸ்தமித்துக் கொண்டிருக்கிறது. நாகரிகமோ வளர்ச்சியடைந்து கொண்டே இருக்கிறது. இனி காலம் செல்லாது. அது நித்தியத்துக்குள்ளாக ஒன்றாக இணைந்துவிடும். Oh God, grant today that we go with fresh vision, with wisdom, with understanding to know how to approach sinners and bring them to Christ. Hear the prayer of your servant, Lord. ஓஹோ தேவனே, நாங்கள் எப்படி பாவிகளிடத்தில் அணுகி அவர்களை கிறிஸ்தவனிடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று அறிந்து புதிய தரிசனத்தோடும் ஞானத்தோடும் புரிந்து கொள்ளுதலோடும் புறப்பட்டு செல்ல இன்றைக்கு அருள் புரியும். கர்த்தாவே, உம்முடைய ஊழியக்காரனுடைய ஜெபத்திற்கு செவிகொடும். I ask that there be any here that doesn't know Christ as their Savior. Would you raise your hand and say, remember me, Brother Branham? Would you just raise your hand and say, remember me? I want to be a Christian. I don't want to neglect it any longer. இங்குள்ள எவரேனும் கிறிஸ்துவை அவர்களுடைய இரட்சகராக அறிந்து கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி, சகோதரன் பிரணாம், என்னை ஜெபத்தில் நினைவு கூறுங்கள் என்று கூறுவீர்களா என்று நான் கேட்கிறேன். நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தி, என்னை நினைவு கூறுங்கள், நான் ஒரு கிறிஸ்தவனாயிருக்க வேண்டும், இனி ஒருபோதும் நான் அதை குறித்து கவலையற்றவனாயிருக்க விரும்பவில்லை என்று கூறுவீர்களா? God bless you back there, sir. Someone else say, I want to raise my hand, Brother Branham, and I want to accept Christ as my Savior. I've neglected all the time. Oh, I go to church. Sure, I belong to church. ஐயா, அங்கே பின்னால் உள்ளவரே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. வேறு யாரேனும் உள்ளீர்களா? அப்படி இருந்தால் சகோதரன் பிரணாம், நான் என்னுடைய கரத்தை உயர்த்த விரும்புகிறேன். நான் எல்லா நேரத்திலும் புறக்கணித்து வந்த கிறிஸ்துவை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஓஹோ, நான் சபைக்கு செல்ல விரும்புகிறேன். நிச்சயமாகவே நான் சபையை சார்ந்தவனாயிருக்க விரும்புகிறேன் என்று கூறுங்கள்.